இசைஞானி இளையராஜா இசையமைத்த திவ்ய பாசரங்கள் நேற்று சென்னை தியாகராய நகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண கானசபாவில் நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் உ.வே. வெங்கடேஷின் பேச்சை கேட்டு இளையராஜா கைதட்டி சிரித்த அற்புத நிகழ்வு அரங்கேறியுள்ளது. இரண்டாவது கேள்விக்கான பதில், அப்போ இசை வடிவம்ங்கிறது இருந்ததுன்னா அது என்றென்றும் நிலைத்திருக்கும், மறக்காது. 3, அதை ஏன் இசைஞானி அமைக்கணும் அப்படின்னா, ஆழ்வார் பாசுரத்துக்கு இசையமைக்க 3 விஷயம் தேவை. 1 சிறந்த இசைஞானம், 2வது அர்ப்பணிப்பு, 3வது ஆன்மீக பலம். இந்த 3ம் உள்ள ஒரே நபர் யாருன்னு நான் சொல்ல வேண்டாம். அவரோட இசைஞானத்தை பத்தி அடியன் சொல்லணுமா? அவர் எவ்வளவு பெரிய இசைஞானி என்பது அத்தனை பேர் உங்கள் கரகோஷங்கள் அதுக்கு பதில் சொல்றது. அவர் எவ்வளவு பெரிய இசைஞானிங்கிறதுக்கு அவர் இசைஞானி. அவர் இசையால் உலகமே அசைஞானி. அவர் இசையில் ஊறிய தசை ஞானி. நம் வாழ்வுக்கு திசை ஞானி. பாட்டை உள்ளத்தில் பதிய வைக்கும் பசை ஞானி. பாட்டோடு தெய்வீகத்தை பிசை ஞானி. நம் உள்ளங்களை ஈர்க்கும் புவியீர்ப்பு விசை ஞானி இந்த இசைஞானி. அப்ப அவருடைய இசைஞானம் எல்லாருக்கும் தெரியும். சரி, இசைஞானம் இருந்தால் மட்டும் போதாது, அர்ப்பணிப்புங்கிறது இருக்கணும். அது இந்த வயதிலும் அவரை போன்ற அர்ப்பணிப்பு யார்ட்டையுமே நாம பார்க்க முடியாது. அந்த அர்ப்பணிப்பு, டெடிகேஷன் அவருடைய. அதனாலதான் அவருக்கு பாட்டு மட்டும் இல்ல, அவரோட பிஜிஎம்ல கூட பாருங்க, ஒரு இடத்துல அவர் பிஜிஎம் போட்டாலும் காரணம் இருக்கும், ஒரு இடத்துல பிஜிஎம் தாமதப்படுத்தினாலும் காரணம் இருக்கும், ஒரு இடத்துல பிஜிஎம்மே போடாம விட்டாலும் காரணம் இருக்கும். அது இசைஞானிக்கு மட்டுமே உள்ள ஸ்பெஷாலிட்டி. அந்த அர்ப்பணி. சும்மாவா சொல்றோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது இல்ல, அதனால ரைட்டா இருக்கும். அப்ப யார் போட்டா ரைட்டா இருக்குமோ அவர் தான் இந்த பாசுரங்களுக்கு டியூன் போடணும். இது 2. 3வது ஆன்ம பலம். மற்றதெல்லாம் இருந்தாலும் அந்த ஆழ்வார்களுடைய தெய்வீக பாசுரங்களுக்கு இசையமைக்கணும்னா இசை அமைப்பவருக்கும் அந்த ஆன்ம பலம், இறை அருள் இருக்கணும். அது அவருக்கு பரிபூரணமா இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாதே. அவருடைய ஜனனி ஜனனி பாட்டை கேட்டு உருகாதவர்கள் யாராவது உண்டா? யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே பாட்டை கேட்டு உருகாதவர்கள் உண்டா? அப்போ தெய்வீக இசையை அவரை போல வேற யார் கொடுக்க முடியும்? ஏன்னா பெருமாள் கைங்கரியம் பின்னாடி திருவரங்கநாதன் எழுந்தருளி இருக்கார். அவருடைய ராஜகோபுரத்தின் ஒரு தளத்துக்கு கைங்கரியம் பண்ணவர் இசைஞானிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அப்ப அவரை விட சிறப்பாக ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள் 247 பாசுரங்களால போற்றிய ரங்கநாதனுக்கு கோபுரம் கட்டி கொடுத்தவர். அந்த ரங்கநாதனுக்கு இப்ப இசை கோபுரம் கட்டி கொடுக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட தருணம் இது. இது 3வது கேள்விக்கான பதில். நமக்கு நேரம் ஆயிடுத்து. 4வது கேள்வி. இப்ப இதை நாம அனுபவித்தோமே, இப்ப இந்த பாட்டை தினந்தோறும் நம்ம எல்லார் வீட்லயும் இனிமே இசைஞானியின் திவ்ய பிரபந்த இசை ஒலிக்க போறது. இதனால் நாம் அடையக்கூடிய பலன் என்னன்னா, 1, இந்த ஆழ்வார் பாசுரங்களை பற்றிய விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஏற்படும். ஏன்னா இசைஞானி ஒண்ணுக்கு இசையமைக்கிறாருன்னா அது என்னன்னு பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஒரு உணர்வு வரும். இவ்வளவு பேர் வந்திருக்கோம் இல்லையா, அது என்னங்கிற எண்ணம் வரும். ஏன்னா இசை பாடுபவர்கள் பாடாதவர்கள்னு இருக்கலாம், இசை கேட்காதவர்கள்னு யாரும் கிடையாது. அப்போ நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு. அடுத்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் ஆழ்வார்களை பற்றி அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. 2, இந்த பாடல்கள் இனி யாருக்கும் மறக்காது. அன்று நாதமுனிகள் சொன்ன விஷயம், இசை வடிவம் கொடுத்து விட்டால் அது மறக்காது. இனி இசைஞானி இசையில கேட்கிறோம்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு மனப்பாட பாட்டு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு. இது திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாட்டு. இது எங்க வாத்தியார் சொல்றதுக்கு முன்னாடி என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த பையன் சொன்னான். எப்படிடா சொன்னேன்னு கேட்டேன். இது தளபதி பட பாட்டுப்பா, இசைஞானி இசையமைச்சிருக்காருன்னு. அப்போ ஒரு தேவார பாட்டுன்னா தெரியாது, இசைஞானி பாட்டுன்னா தெரியும். அப்போ இளைஞர்கள் நினைவில் கொள்வதற்கு இதை விட சிறந்த வழி உண்டா? 3வது, இந்த இசை என்பதுதான் நம்ம உணர்ச்சிகள், அந்த எமோஷனை நல்லா கன்வே பண்ணும். அப்போ இசைஞானியின் இசையோடு சேர்ந்து இந்த பாடல்கள் அப்படியே நாம பகவான்கிட்ட சொன்னா நம் உணர்வுகளை இறைவனிடம் தெரிவிக்க முடியும். ஒரு கம்யூனிகேஷன். இதுவரை நாம் பண்ண பூஜைங்கிறது ஒரு ரிச்சுவலா இருக்கும். நாளைக்கு இந்த பாடலை சொல்லி நாம் அந்த பூஜையை செய்யும் போது உள்ளம் உருகும். we can communicate with Lord. இறைவனுக்கும் நமக்கும் ஒரு இன்டராக்ஷன். ஏன்னா அந்த இசை என்பதுதான் அதை கொடுக்க வல்லது. அதனாலதான் பாருங்க, இப்ப நான் பேசின பேச்ச மறுபடியும் 10 நிமிஷம் பேசுறேன்னா யாரா கேட்பீங்களா? ஒரு தடவை கேட்டதே கஷ்டம். ஆனா இசைஞானி ஒரு பாட்டை பாடுறாருன்னா மீண்டும் ஒரு முறை பாட சொல்லுங்கள், மீண்டும் ஒரு முறை போடுங்க. பாட்டுக்கு மட்டும்தான் ரிப்பீட், பேச்சுக்கெல்லாம் ரிப்பீட் இல்ல, அப்பீட்டு நீ போ, அவ்வளவுதான். பாட்டுக்கு மட்டும்தான் என்னைக்குமே. யூடியூப்ல அவருடைய பாடல்கள் எத்தனை முறை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். அப்ப அதை மீண்டும் மீண்டும் கேட்டு அந்த உணர்வோடு கலக்கக்கூடியது எதுனா இசை. நிறைவான காரணம், முக்கியமான பலன் என்னன்னா, இந்த இசைக்கு இறைவனே மயங்குவான். இசைக்கு இசைபவன் இறைவன். இறைவனை எதை கொண்டு மயக்கலாம்னா இசையை கொண்டு மயக்கலாம். அப்ப இந்த பாசுரங்களை சொல்லி அவருடைய இசையோடு நாம சொன்னோம்னா பகவான் உகப்பான். கிருஷ்ணன் கீதையில சொன்னா, வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதங்களுக்குள் இசை வடிவிலான சாம வேதமா நான் இருக்கேன்னா.
அப்போ அந்த சாமவேத இசையில் இருக்கும் அதே பகவான் இசைஞானியின் இசையிலும் இருந்து நம்ம அத்தனை பேருக்கும் இனி அனுகிரகம் பண்ண போறான்னா நமக்கு இறையருள் நிறைய போகிறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. டு கன்க்ளூட், இசைஞானி அவரே எழுதி அவரே இசையமைத்த சில வரிகளை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் மீதிலே நாதர் தியாகராஜரும், தியாகராஜா மட்டும் இல்ல, அது போல நாதர் இளையராஜரும் ஊனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினாரம்மா. அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானார். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.